அடங்குமறு, அத்துமீறு, திருப்பி அடி, சென்னையில் இருந்து கொண்டு தென் மாவட்டங்களில் தீப்பிடிக்க வைக்க முடியும் என்று ஒரு தலைவர் சொல்லுகிறார் என்றால் அவர் தலைவரா? அந்த ஜாதியுடைய மக்களை வெறியை தூண்டுகிறவர், ஜாதி கலவரத்தை உண்டாக்கக்கூடிய ஒருவர். மைக்கு கிடைச்சிருச்சு, 10 பய பின்னாடி நிற்கிறான்றக்காண்டி எதை வேணாலும் பேசுகிறதா? கள்ளநோட்டுக்காரர்களையும் கலப்படக்காரர்களையும் கருப்பு சந்தைக்காரர்களையும் நெருப்பு குரலாய் சுட்டெரித்த இயக்கம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. ஊரை அடித்து உளையல் போடுவரை, ஊழல் செய்பவரை, உண்டு கொளுத்தவரை, ஒற்றுமை பேசி வேற்றுமை வளைப்பவரை, பகல் வேசரக்காரர்களை வெட்ட வெளியில் பட்டவர்த்தனமாய் தோடுரித்து காட்டிய இயக்கம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. வங்கத்து சிங்கம், இந்தியாவின் முதல் பிரதமர், இந்திய தேசிய இராணுவத்தின் தலைவர் மாவீரன் நேதாஜி அவர்களையும், வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டா என்று போதித்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையும், ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் கல்வியால் மட்டுமே முன்னேற முடியும் என்ற உதாரணத்தோடு 3 கல்லூரிகளை தந்த தேவர் மூக்கையா தேவர் அவர்களை வணங்கி, இன்று கமுதியிலே ஒரு மாநாடு போல் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர் சப்பானி முருகன் அவர்களுக்கு முதலில் எனது பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாவீரன் நேதாஜியின் பிறந்த நாள், மாவீரன் பகவத்சிங்கினுடைய நினைவு தினம், பொதுமக்களுக்கு நல உதவி திட்டம் வழங்கும் விழா தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட அமைப்பாளர் KR லட்சுமணன் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற மாவட்ட செயலாளர் A சுரேஷ் தேவர், மாவட்ட துணைத் தலைவர் V சுப்பிரமணியம், ராமநாதபுரம் மாவட்ட துணைத் தலைவர் வெங்கடாச்சலம், மாவட்ட துணைச் செயலாளர் K முருகன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இளைய மரவன் முனீஸ்வரன் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றி தென் மாவட்டங்களில் புலிக்கொடிகளை அனைத்து பகுதியிலும் பறக்க வேண்டும் என்று சபதம் செய்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற என் பாசமிகு சகோதரர் ஸ்ரீ வை சுரேஷ் தேவர் அவர்களே, அதேபோல் தேசிய செயலாளர் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய செயலாளருமான என் பாசமிகு சகோதரர் PS ஜெயராமன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர் என் நல்லமுத்து அவர்களே, தொழிற்சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் M மோகன் அவர்களே, மத்திய குழு உறுப்பினர் ராஜசேகர் அவர்களே, மாநில மாணவர் அணி செயலாளர் கொம்பையா பாண்டியன் அவர்களே, TUC மத்திய குழு உறுப்பினர் தேலி காளிமுத்து அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் ஆலப்பாடி T கோவிநாத் அவர்களே, தேனி மாவட்டத்தினுடைய செயலாளர் என் பாசமிகு தம்பி மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் SR சக்கரவர்த்தி அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்களே, எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம், எதிரிகளோடு எந்த நிலையிலும் சமாதானம் செய்து கொள்ளாத தனித்தன்மை கொண்ட கட்சி, பன்னாட்டு அரசியலை படிக்க தெரியாத பாமரனுக்கும் புரிய வைத்து எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்லும் தீர்க்க தரிசனமான பெற்றிருந்தது. ஏழை எளிய பாட்டாளி வர்க்கத்தின் பக்கத்துணையாக போர்முகம் கண்ட கட்சி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. கள்ளநோட்டுக்காரர்களையும் கலப்படக்காரர்களையும் கருப்பு சந்தைக்காரர்களையும் நெருப்பு குரலாய் சுட்டெரித்த இயக்கம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி.
ஊரை அடித்து உளையல் போடுவரை, ஊழல் செய்பவரை, உண்டு கொளுத்தவரை, ஒற்றுமை பேசி வேற்றுமை வளைப்பவரை, பகல் வேசரக்காரர்களை வெட்ட வெளியில் பட்டவர்த்தனமாய் தோடுரித்து காட்டிய இயக்கம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. நாட்டுக்கு ஆபத்து என்பார் உரையிலிருந்து உடைவாளை உருவி எடுப்பது போல் உயிரை உருவி கொடுத்த இயக்கம் இது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக். இந்த இயக்கத்தில் பாடுபட தெரியும், பயனடைய தெரியாது. பழமை பெருமை மறந்து பச்சையந்தே மாறி பதவி வேட்கை ஆடத் தெரியாது அன்று. ஆனால் இன்றோ பல கட்சிகள் நான் முதலமைச்சர், நீ முதலமைச்சர், கட்சி ஆரம்பிப்பவனெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர்களாக இருக்கின்ற ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிற தமிழகத்தில். சமீப காலமாக நேதாஜியும் தரைக்குறைவாக பேசினால் நாம் பெரியாள் ஆகிவிடலாம், நமது பேரு மாநிலம் புறம் தெரியும் என்று சில முட்டாள்கள், அடிமுட்டாள்கள் தேவரை பற்றி தரைக்குறைவாக பேசி வருகின்றார்கள். ஒரு தலைவர் சொல்லுகிறார், அடங்க மறு, அத்துமீறு, திருப்பி அடி. சென்னையில் இருந்து கொண்டு தென் மாவட்டங்களில் தீப்பிடிக்க வைக்க முடியும் என்று ஒரு தலைவர் சொல்லுகிறார் என்றால் அவர் தலைவரா? அந்த ஜாதியுடைய மக்களை வெறியை தூண்டுகிறவர், ஜாதி கலவரத்தை உண்டாக்கக்கூடிய ஒருவர். அதேபோல் சமீபத்தில் திருநெல்வேலியில் தேவரை கமுதி சாயல்குடி வட்டார தலைவர் தரைக்குறைவாக செந்தில் என்பவர் பேசுகிறார். நிற்க மாட்டேங்குது. தேவரை பற்றி என்ன தெரியும், என்ன தெரிந்து பேசுற? ஏதோ மைக்கு கிடைச்சிருச்சு, 10 பய பின்னாடி நிற்கிறான்றக்காண்டி எதை வேணாலும் பேசுகிறதா? தமிழகத்தில் தொழிற்சங்கமே இல்லாத காலத்தில் மதுரை மகாலட்சுமி மில்லுக்காக தேவரவர்கள் போராடி சிறை சென்றவர். அன்றைய ஆங்கில அரசு அவரை சிறையில் அடைத்தது. 1945 டிவிஎஸ்ஸில் தொழிற்சங்கம் ஆரம்பித்து அந்த டிவிஎஸ் நிறுவனம் பசுமன் தேவரவர்களுக்கு எவ்வளவோ ஆதாயத்தை கொடுத்து தன் பக்கம் இழுக்க பார்த்தபோது அதுக்கெல்லாம் மயங்காமல் அந்த சங்கத்தை உருவாக்கி பெரும் அளவிற்கு வளர்த்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். நேதாஜியை பற்றி சொல்லுகிறார். நேதாஜி மட்டும் மகாத்மா காந்தியோடு ஒரு இணக்கமாக இருந்திருந்தால் இன்றைக்கு வரையில் இந்தியாவின் பிரதமர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். அதேபோல் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியோடு கொஞ்சம் இணக்கமாக இருந்திருந்தால் இன்றைக்கு வரையில் அது ஃபார்வர்ட் பிளாக் ஆட்சியாகத்தான் இருந்திருக்கும். நேதாஜி அவர்கள் ஒரு ஐஎன்ஏ படையை ஆரம்பித்து அந்தமான் நிக்கோபாத்தில் உள்ள சிறையில் தேசிய கொடி, நமது மூவரண கொடியை பறக்க விடுகிறார். அதற்கு பின்புதான் வெள்ளைக்காரர்களுக்கு பயமே வருகிறது. ஏதுரா நேதாஜி அடித்து நாட்டை பிடித்து விட்டுவார் போல என்று பயந்து காந்தி என்ற ஒரு கோழையிடம் இரவோடு இரவாக சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு சென்ற கூட்டம் பிரிட்டிஷ் அரசாங்கம். ஒரு காலகட்டத்தில், அதாவது 1935-40 எல்லாம் ஜாதி உச்சத்தில் இருந்த காலம். மற்ற ஜாதியினர் இருந்த ஊருக்குள் வருவதற்கே பட்டியலின மக்களுக்கு கட்டுப்பாடு இருந்த காலம். நீர்நிலைகளில் தண்ணீரோடு எடுக்க முடியாது, தண்ணீர் எடுக்கக்கூட அனுமதி இல்லாத அவ்வளவு தீண்டாமை இருந்த காலம். அந்த காலகட்டத்தில் தலித்துக்கள் கோவிலில் நுழைந்திருக்க முடியுமா? அந்த காலகட்டத்தில் தலித்து மக்கள் கோயிலுக்குள் நுழைந்திருக்க முடியுமா? பட்டியலின மக்களுடன் ஆலய நுழைவு போராட்டத்திற்கு நாள் குறிப்பிக்கப்பட்டது. ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிறார். அவர் இங்கே பட்டியலின மக்களை ஆலயத்துக்குள் அழை செல்ல வேண்டும் என்று ஒரு குழு அமைக்கிறார். அந்த குழுவால்
அந்த பட்டியலின மக்களை அந்த கோயிலுக்குள் கூட்டி செல்ல முடியவில்லை. அப்போது ராஜாஜி அவர்கள் முத்துராமலிங்க தேவர் உதவியை நாடுகிறார். முத்துராமலிங்க தேவர் அவர்கள், நான் இருக்கிறேன், என் சகோதரர்களை நான் ஆலயத்துக்குள் அழைத்து செல்கிறேன், என் நெஞ்சில் ஈட்டியை பாய்ந்து விட்டு என் சகோதரர்களை அடிக்கட்டும் சொல்லி ஒரு 8க்கு ஒரு ஆட்களை தேவர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் மறவர்களையும் கல்லர்களையும் அழைத்து முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்குள் அழைத்து சென்றார். அப்படிப்பட்ட தலைவர் இன்னைக்கு ஜாதி தலைவர் ஆயிட்டாரா? கொடுமை காலத்தின் கொடுமை அது. பிசிஆர் சட்டம், இந்த பிசிஆர் சட்டத்தினால குறிப்பாக சொல்லப்போனால் தென் மாவட்டங்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுது. பிசிஆர் சட்டம் கொண்டு வந்து என்னன்னா பிற்பட்ட தலித் மக்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அந்த பிசிஆர் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட சட்டம். அதில் 10 ஆண்டுகள் மட்டுமே அந்த சட்டம் இருக்கட்டும், அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் என்றால் அந்த சட்டத்தை எடுத்து விடலாம். 10 ஆண்டுகள் மட்டுமே அந்த சட்டம் இருக்கட்டும், அவர்கள் முன்னேறிவிட்டால் அந்த சட்டத்தை எடுத்து விடலாம் என்று அம்பேத்கர் அவர்கள் அப்பயே அந்த நடைமுறைப்படுத்தி விட்டு போயிருக்கிறார். ஆனால் இதுவரையில் பிசிஆர் சட்டத்தை எடுக்கவில்லை. இன்றைக்கு தலித் சமூகம் எவ்வளவோ உயரத்துக்கு வந்துவிட்டது. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது இன்னமும் அந்த சட்டத்தை பயன்படுத்திக் கொண்டுதான் அந்த மக்கள் இருக்கின்றார்கள். அரசு அலுவலகங்களில் என் அருமை தாய்மார்களே, இந்த 2-3 மணி நேரமாக இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு ஒத்துழைப்பளித்து அமைதியாக அமர்ந்திருந்தீர்கள். கடைசியாக ஒரு 5 நிமிடம் அமருமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். பிசிஆர் சட்டத்தை வைத்துக் கொண்டு போலீஸ்காரர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் கூட அவர்களையே மிரட்டக்கூடிய ஒரு அவல நிலை இப்பொழுது இருக்கின்றது. அன்பார்ந்த தோழர்களே, 2 தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் அகில இந்திய ஃபாரூக் பிளாக் சார்பாக நான் கலந்து கொண்டேன். பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு ஆபத்தான கட்சி, இந்தியாவை அழிவு பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய கட்சி என்பதற்கு அன்றைய நமது முதலமைச்சர் அவர்கள் அன்று மிக விவரமாக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்று வந்தால், மக்கள் தொகை கணக்கெடுப்பிடிப்பு வந்தால் நமது மாநிலத்தில் மிகவும் கம்மியாக எம்பிகள் வருவார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் 50க்கும் மேற்பட்ட எம்பிகள் வருவார்கள். நமக்கு 4-5 பேர் கிடைப்பாங்க. இல்லை 543 எம்பிக்களை வச்சு அதன்படி ஒரு கணக்கெடுத்தோம்னா நமக்கு 7-8 எம்பிக்கள் குறைவார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வன்மமான ஒரு செயல். அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்று மாண்புமிகு முதல்வர்கள் அனைத்து கட்சி தலைவரிடமும் பேசினார். நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கட்டளை ஏற்று வரும் காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இந்தியா முழுவதும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஒரு போராட்டத்தை நடத்தும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லி கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் தேவர் புகழை யாராலும் அழிக்க முடியாது. உதாரணத்திற்கு இப்போது வரை தேவர் சிலைக்கு பாலாபிஷேகம், காவடி, மொட்டையடிப்பது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்தியாவில் யாருக்குமே கிடையாது. தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மட்டுமே இந்திய அளவில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. எத்தனையோ நமது சட்டமன்றத்தில்
நமது தேர்தலினுடைய அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், தேர்தலுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யாராவது தேவர் இனத்திற்காக முக்குளத்திற்காக குரல் கொடுக்க முடியுமா? சட்டமன்றத்தில் யாருக்கும் அந்த திறனி இல்லை. வருகின்ற காலத்தில் நாம் அந்த அதிகாரத்திற்கு வந்தால் மட்டுமே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஒரு சட்டமன்ற 2 சட்டமன்ற உறுப்பினர் 4 சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அதிகாரத்திற்கு வந்தால் மட்டுமே நமது உரிமைகளை நிலைநாட்ட முடியும். அந்த வகையில் வருகின்ற காலகட்டத்தில் இங்கு இருக்கின்ற அனைவரும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு உறுதுணையாக இருந்து இந்த கமுதி பகுதியாக இருந்தாலும் சரி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வெற்றி பெற நீங்கள் துணை நிற்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.